இதைத்தான் எதிர்பார்த்தேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸில் லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா நம்ம அருணுக்கும் நம்ம வர்ஷினிக்கும் பார்த்தோன்னா லைட்டாக ஒரு லவ் ட்ராக் வந்து போயிட்டு இருந்தது. லைட்டாக க்ரஷ் அப்படின்ற ஒரு ஜோனில் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு முட்டு முளைக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகாவுக்கு விஷால் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் போல் ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா முழுசாக வந்து விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஜாக்லின் கிட்ட வந்து நேற்றுக்கான எபிசோட சொல்லிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இதை தான் எதிர்பார்த்தா இதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நேற்றுக்கான எபிசோட பார்க்கும்போது பிக் பாஸே ஒரு ஃபேவர் பண்ணார். பட் அதை வந்து கேர்ள்ஸ் டீம் பயங்கரமாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னும் நிறைய சம்பவங்கள் டே 43 போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ நேற்றுக்கான எபிசோட் அதாவது நைட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் நம்ம ஜாக்லினும் தர்ஷிகாவும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தர்ஷிகா சொன்னாங்க, ஸோ லைட்டாக எனக்கு ஆல்ரெடியாக அவனுக்கு தெரியும், பட் இருந்தாலுமே உள்ளே வந்ததுக்கப்புறமா ஸ்கூல் டாஸ்க்கு அது இதுன்னு போனதுக்கப்புறமா அவன் மேலே ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகா நம்ம ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஷாலை பற்றி. ஸோ விஷால் மேலே இவங்களுக்கு ஒரு க்ரஷ் வந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதை தாண்டா எதிர்பார்த்தா இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் அப்படியே சப்புன்னு போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எல்லா சீசனை எடுத்து பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு லவ் ட்ராக் கண்டிப்பாக வந்து இருக்கும். என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் 40வது நாளில் தான் வந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் பாய்ஸ் டீம் உள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷிகா சொல்ல அதெல்லாம் பண்ணிடலாம், ஓகே நான் எதுக்கு இருக்கேன் மாமா பாயில் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் பார்த்தோன்னா நான் உனக்கு பண்ணி கொடுக்குறவா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் வர மாமா. சரி கேர்ள்ஸ் டீம் உள்ள போய் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருப்பாங்க. கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஆனந்திக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி கை தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் தர்ஷிகாவால் இந்த வாரம் போக முடியலன்னு சொல்லலாம். ஏண்டா வளரணும்னு நினைக்கிற லவ் ஜோடி ஏன்டா அப்படி பிரிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா காலையில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் பாட்டு போட்டு விட்டு ஆட விட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். ஸோ நம்ம முத்து வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு இருப்பாரு, அதாவது கேர்ள்ஸ் டீம் உள்ளே வந்துட்டு இருப்பாரு போல். ஸோ பழக்க தோசத்தில் வந்தாரா என்னன்னு தெரியல. உள்ளே வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தார். அன்னைக்கு மஞ்சரி பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஊரில் வரலாம் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுக்குறேன்டா அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸசைஸில் ஒரு 5 எக்ஸசைஸை கொடுத்து 30 வாட்டி பண்ணணும். அதை வந்து நம்ம சௌந்தர்யா தான் இன்சார்ஜ் உன்னை பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா முத்துக்கு செம்ம காண்டில் வந்து இருக்காரு, என்னடா இது வந்து பேச மாற்றிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே காண்டு ஏற்றுற விதமாக ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்தா பரவாயில்ல, ஒரு எக்ஸசைஸும் 30 வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது 30 வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்சார்ஜாக வந்து நம்ம சௌந்தர்யா விட்டு போயிருப்பாங்க. சௌந்தர்யாவுமே பார்த்துருந்தாங்க. அதுக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா முத்துமே வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு என்னடா இந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம அருணுக்கு செம்ம காண்டாயிடுச்சு போல். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் வந்து கேட்டிருப்பாரு, இன்னும் 30 பண்ணுமா இதெல்லாம் எப்படி நீங்களே வந்து பார்த்தோன்னா அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்து போயிட்டீங்க போல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்க கேப்டன்ஸுக்கு என்ன பவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோன்னா மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அருண் வந்து பார்த்தோன்னா மஞ்சரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மஞ்சரி ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அவன் நினச்சி மட்டும்தான் அந்த ஒரு டாஸ்க்கு குத்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேவராக ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா காலையிலே வந்து கத்திட்டு இருந்தானுங்கன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பிக் பாஸே வந்து பார்த்தோன்னா இந்த கேப்டன்ஸுக்கான டாஸ்க் வந்து வச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் இது முன்னாடியே வச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோன்னா லெமன் இந்த ஸ்பூனு. என்ன பிக் பாஸ் கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தோன்னா பெருசாக பயங்கரமான டாஸ்க் எதுவுமே யோசிச்சு கொடுக்க மாட்டார் போல். எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆதி காலத்து டாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் ரீல்ஸில் வர டாஸ்க்கு இது மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ எதனா புதுசாக பண்ணு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ லெமன் இந்த ஸ்பூன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரியும் விஷாலும் பார்த்தோன்னா லெமன் இந்த ஸ்பூன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் பார்த்தோன்னா வச்சுட்டே இருந்தாங்க. விஷால் அடப்போங்கடா இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சாலும் ஒன்று தான் ஜெயிக்கலாம் ஒன்று அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வேணுன்னா கீழே விட்ட மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு இவ்வளோ நேரம் வச்சுட்டு இந்த மனுஷன் டக்குன்னு பார்த்தோன்னா கீழே போட்டார். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம மஞ்சரி தான் பார்த்தோன்னா வின் பண்ணாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நாமினன்சி தான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்க பாய்ஸை வந்து நாமினேஷன் பண்ணோம், பாய்ஸில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் நாமினேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. என்னடா பசங்கள்லாம் கரெக்டாக வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க, இந்த கேர்ள்ஸ் எப்பயுமே இந்த நாமினேஷனில் கோட்டை விட்டுச்சிங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பசங்க டீம்லாம் சேர்ந்து கேர்ள்ஸில் இருக்க முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு அவன் இவன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை மட்டும் தாக்கிட்டு மீதி எல்லாரும் வேறு விட்டிங்களடா டம்மி பீஸ் எல்லாம் விட்டிங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி யார் நாமினேஷனில் போயிருக்கா அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஸோ யார் போகல அப்படின்றதே ஈஸியாக வந்து பார்த்துலாம் போல். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நாமினேஷனில் வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் போகல அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். நம்ம ரஞ்சித் வந்து போகல, தீபக் போகல, ஜெஃப்ரி போகல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா
சத்யா கூட போல. ஏன்டா இவங்க 4 பேருமே வந்து சொல்லியிருக்கலாம் மேடம், 4மே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்ற கேஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் கேர்ள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நாமினேஷனுக்கு வந்து போயிட்டாங்க. யார் போல அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஷிதா, அதுக்கப்புறமா மஞ்சரி. ஸோ மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் இருக்காங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அங்கே போனதுனால பார்த்தீங்கன்னா லக்கி சாம் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் பாய்ஸ் டீமுக்கு. அதனால் பாய்ஸ் டீம் பெருசாக யாரையும் அன்ஷிதா வந்து சொல்லலனே சொல்லலாம். ஸோ அதாவது வீக்கெண்ட்ஸில் வேறு வந்து கைத்தட்டு வேறு வாங்க வச்சிட்டாங்க, அன்ஷிதாவை நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா பசங்க டீம் அன்ஷிதாவை யாருமே சொல்லலை. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் நாமினேஷனில் வந்து இல்லை, மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்து இருக்காங்க. நம்ம சௌந்தர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, பட் ஆனால் இந்த வாட்டி சரியான ஓட்டோடு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில் சரியான காலில் இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ஸும், இதுலேருந்தே வந்து தெரியுது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்ன ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல கிராசரிஸ்க்கான டாஸ்க் தான். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா புதுசாக யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏப்பா சொன்னதை வந்து கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தோம்னா புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் ஒரு 6 பேர் வந்து நம்ம போல. ஸோ அந்த 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆகிட்டு உட்காந்துக்கணும். அப்படி உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை கண்ணை மூடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டணும். ஸோ எத்தனை பேர் எத்தனை வாழைப்பழம் சாப்பிட்றாங்களோ அத்தனை அவங்களுடைய டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி கரன்சி வந்து போய்டும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. சரியான ஃபன்னாக இருந்ததுன்னே சொல்லலாம். வாழைப்பழத்தை ஊட்ட சொன்னால் இந்த மாதிரி ஊட்டிட்டு இருந்தானுங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சரியான ஃபன்னாக இருந்தது. சீரியஸாக சொல்லணும்னா வந்து பார்த்தோன்னா யாரும் வாழைப்பழம் ஊட்டுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை, வேறு மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எங்கேருந்தே யோசிக்கிற பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பயங்கரமான ஒரு டாஸ்க்னே சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸ் டீமில் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 11,000 வின் பண்ணியிருந்தாங்க. பாய்ஸ் டீம் டோட்டலாக பார்த்தோன்னா 9,000 வின் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பிபி கரன்சி வந்து இருக்குது கையில், அப்போ என்ன வேணால் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவருமே வந்து இருக்குது இவங்களுக்கு. அதுக்கப்புறமா பிக் பாஸுமே ஒரு ஃபேவர் வந்து பண்ணாருன்னே சொல்லலாம். கிராசரிஸ் வாங்குறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்கள், அப்புறம் வேணா பஸ்ஸர் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேவர் வந்து கொடுத்துருப்பாரு. பரவாயில்லையாப்பா நல்ல மனுஷனாக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பசங்க டீமும் கேர்ள்ஸ் டீமும் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வாரி போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது பயங்கரமான ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ஆச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா 9,000 எடுக்க சொன்னால் பசங்க பார்த்தோன்னா 9,100 சில்லறைக்கு எடுத்துருப்பானுங்க. பரவாயில்ல மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பிக் பாஸும் மன்னிச்சு விட்டுருப்பாரு, ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் எடுத்துருப்பாங்க பாருங்கள், 11,000 தான் அவங்க கையில் இருக்குது. ஆனால் 12,040 எடுத்துருப்பாங்க. ஸோ 250 ரூபாய் அதிகமானாலே பாதி கிராசரிஸ் காலி ஆகிடும். இவங்க 1000 மேலே எடுத்திருக்காங்க. நான் கொடுத்து வச்சு தானே நீ உங்கள் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 11,000 இருக்குது. நீங்கள் 5,000 எடுத்திருந்தாலே நல்லா சாப்பிட்ருக்கலாம். ஸோ பிக் பாஸ் கொடுக்கறத வச்சு சாப்பிட்டோம்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு லைக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் தான் அந்த கணக்கில் இப்படி மிஸ்டேக் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பிக் பாஸே ஒரு ஃபேவர் பண்ணார், அதை கூட சரியாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல கேர்ள்ஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒருவேளை பாய்ஸ் பக்கம் போனதுனால பாய்ஸ் மாதிரி ஆகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா சாச்சனா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஜாக்லின், அதுக்கப்புறம் நம்ம இவங்களாம் தான் பார்த்தோம்னா கிராசரிஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. சாச்சனாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டி நீ அதிகமாக எடுத்த கம்மியாக எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா, ஜாக்லின், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதா. ஸோ இவங்க 3 பேருமே போயிருந்தாலும் இப்போ சாச்சனா தான் பார்த்தோன்னா நிறைய திங்ஸ் எடுத்துருப்பாங்க போல். ஸோ அதனால் சாச்சனாவே எல்லாருமே டார்கெட் பண்ணுற மாதிரியே அதிகமாக எடுத்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக நம்ம சௌந்தர்யாக்கு எப்படா பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ மறுபடியும் போய்ட்டு நம்ம சாச்சனா கிட்ட ஏன்டி 2 வாட்டி எடுத்தா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, இல்லை நான் வந்து பார்த்தோன்னா எனக்குன்னு சொல்லி அமைச்ச திங்ஸ் எடுத்தேன், ஆனால் நம்ம அன்ஷிதா இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுமே அந்த ஒரு திங்ஸ் எடுத்துட்டாங்க, அதனால தான் இது அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் கொடுத்த ஃபேவரே இப்படி வேஸ்ட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கான எபிசோடில் இதுதான் வந்து போயிட்டு இருந்தது. புதுசாக லவ் ட்ராக் வந்து ஆரம்பிச்சிருக்கேனே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் நான் கண்டென்ட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கான எபிசோடில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ்.